அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல இந்த செப்டம்பர் மந்த் நம்முடைய ராசி, நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்மத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சூரியன், புதன், கேது நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே டிராவல் பண்ற மாதம். ஆட்சியா இருக்காரு சூரியன். கேதுவோட கன்ஜெக்ஷன் பண்றது கொஞ்சம் குற்றம். இருப்பினும் இது சில நிலைகள்ல நமக்கு நல்ல பலன்களையும் கூடவே சேர்த்து கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வக்ர சனியா இருக்காரு. அஷ்டமத்துல சனி வக்ரம் ஆகிறது பரவாயில்லங்கிற அமைப்புக்கு வரும். இருப்பினும் அது பிரச்சனையை டோட்டலா ஜீரோ பண்ணுது, பிரச்சனை இல்லைங்கிற அமைப்புக்கெல்லாம் மாத்தாது. பிரச்சனையை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணி கொடுக்கும். அதுதான் அஷ்டம சனியில வக்ர சனி. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு. குரு நல்ல நிலையில இருக்காரு. 5, 8க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு 11ல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் நமக்கு. அது பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா 12ஆம் இடத்துல சுக்கிரன். அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி 2 கிரகம் பயிற்சி ஆகுது. அதாவது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஸ்தான பல அமைப்பு அடைகிறாரு. சோ அது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்தது புதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடைகிறாரு. சோ அதுவும் நமக்கு நல்லதுதான். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்கிரன் கரெக்டா 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்றாவாரு. மேலும் கேது பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. சோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து சூரியன் கரெக்டா 16ஆம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவார். சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல சூரியன், புதன், கேது இது இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோன்னா மைண்ட் ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவரா யோசிக்கிற அமைப்பு, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு குழப்பிக்கிற அமைப்பு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். முதல் 15 நாள் அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல குழப்ப நிலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். சூரியன், கேது ரெண்டும் வந்து பகை கிரகம், 2 கிரக யுத்தத்துல இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த 15 நாள் முதல் 15 நாள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா பாசிட்டிவா இருங்க. மைண்ட்ல நல்லா பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காம இருக்கிறது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல சூரியன் கரெக்டா நமக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. நல்ல அமைப்பு தான். மேலும் புதனோட உச்ச புதனோட இணைஞ்சிருவாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவரா திங்க் பண்ணி அலட்டிக்காம இருக்கிறது நல்லது. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றம், முக்கியமான முடிவுகளை வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே போல இந்த மாதத்துல சூரியனோட கேதுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிறது நல்லது. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரனும் கேதுவும் வந்து காம்பினேஷன் ஆகுது. இந்த மாதம் முழுக்க தெய்வீக வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், தெய்வாம்சம் சார்ந்த விஷயம் இதுல உங்களை ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு, மன அமைதி அதிகமா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம பாக்குறது 2ஆம் இடத்துல செவ்வாய். மாதத்தோட பிகினிங்ல உங்களுடைய பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். கோப உணர்வு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா வரும். செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி, அதாவது 4, 9க்குரிய ஒரு கிரகம். அவர் 2ல இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த மாதத்துல பேச்சு வார்த்தைகளை ரொம்ப லிமிட்டா இருந்துக்கணும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, குடும்பத்துல தேவையில்லாத கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் 4, 9க்குரிய ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல உயர்வு ஏற்படும். ஃபேமிலில இருந்த அதிகப்படியான பிரஷர்லாம் இப்ப குறையும். குடும்பத்துடைய வளர்ச்சி இந்த நேரத்துல கொஞ்சம் அபாரமா இருக்கும். ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல பொருளாதார ரீதியா அபாரமான வளர்ச்சியை கொடுத்துரும். பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து பூர்த்தியாக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் இப்ப சரியாகும். சோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா பேச்சு வார்த்தையில நிதானமா இருக்கணும். வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. பிளஸ் வந்து அந்த கோபமான வார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த மாதத்துல கொஞ்சம் பராமரிச்சோம்னா மற்ற விஷயம் எல்லாம் பாசிட்டிவா அமையுது. அடுத்தது நம்ம பாக்குறது மாதத்தோட செகண்ட் ஹாஃபும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, சூரியன் புதன் ஆல்மோஸ்ட் இணைந்தே வராங்க. இல்ல வந்து புதன் வந்து இந்த மாதத்துல உச்சமாகிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்டகாசமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சரியாயிடும். படிப்புக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். படிப்புல இருந்த தொய்வு நிலை எல்லாம் விலகும். படிப்புல ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும். என்ன துறை சார்ந்து படித்தாலும் சரி அதுல நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சக்சஸ் ரேட் கிடைக்கும். எக்ஸாம்ல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு. குறிப்பா ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஏதாச்சும் PhD பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஹையர் எஜுகேஷன்
இன்வெஸ்டிகேஷன் ஏதாச்சும் ரிசர்ச் ஒர்க் சம்பந்தமா ஏதாச்சும் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் வந்து இன்னும் உங்களுக்கு பிரைட்டா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷனை கொடுக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 1 and 7ல ராகு, கேது, அஷ்டமத்துல சனி வக்ரம், சொல்லவே வேணாம். திருமண முயற்சிகள்ல நிறைய தடை, தாமதம், குழப்ப அமைப்புகள்லாம் இருக்கும். இந்த மாதத்துல வந்து குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கு. திருமண முயற்சிகளை செய்யலாம். ஆனா தடை தாமதம் இருக்கு. ஒரு சரியான பொருத்தமான வரன் அமையல. திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலே அதுல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஃபேமிலில ஒண்ணு பேசுறாங்க. ஒரு சரியான ஒரு காம்பினேஷன் வரல. எல்லாரும் ஒரு ஒருமித்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. திருமண முயற்சிகளை செய்யலாம். ஆனா தடை தாமதத்தோட சுப செய்தியில கொடுக்கும். நல்லா பிரைட்டா இருக்குன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல. ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. அந்த சுபத்துவமே போதும். குழப்பத்தோட திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், அவருடைய உறவுநிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமானதா இருக்கும். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட போகணும். ஏன்னா அந்த நேரத்துல வாழ்க்கை துணை மேல அதிகமா கோபப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. அடுத்தது நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் இல்ல. இருப்பினும் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பெருசா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்காது. நண்பர்களோட சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்ண வேண்டியது அவசியமானதா இருக்கு. அடுத்து கூட்டு தொழில்லாம் அந்த நேரத்துல நீங்க செய்யணும்னு இறங்கவே வேண்டாம். கூட்டு தொழில்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அஷ்டம சனிலாம் விலகட்டும். பார்ட்னர்ஷிப் போட்டு நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி எதுலையும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். அது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். அல்ல கூட்டு தொழில் நண்பர்களோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ஃபேவரா இல்ல. அடுத்தது நம்ம பார்க்கிறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் அதிபதி 11ல. அதனால வந்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள பெருசா எதுவும் ட்ரபிள் இல்ல. குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். அது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்லாம் சரியாயிடும். பிள்ளைகளால ஏற்பட்ட வருத்த நிலைகள்லாம் சரியாயிடும். பிள்ளைகளுடைய சப்போர்ட் இப்ப உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகள்லாம் விலகும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல செய்யலாம். அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றம், குளறுபடி எல்லாம் நமக்கு வந்து நியூட்ரல் ஆயிடும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். பிள்ளைகளால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஆனந்தம், அவருடைய வளர்ச்சியை நினைச்சு நமக்கு பெருமையா இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்த இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுனால காதல் உறவுலாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகுது. காதல் உறவுல எல்லாம் பெருசா குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்ல. குருவுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் அதிபதி 11ல அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா எதுவும் டிராபேக் எல்லாம் இல்ல. அப்படியே அழகா நியூட்ரலா போயிட்டு இருக்கு. காதல் உறவுல ஒரு விதமான மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் இருக்கு. ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுல சில குழப்பங்கள்லாம் இருக்கு. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல சில சிரமங்கள் இருக்கு. எனவே அதை நம்ம கொஞ்சம் பொறுமையா நகர்த்தணும். அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கிறது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்மத்துல சூரியன், புதன், கேது, அதே மாதிரி 2, 3ல செவ்வாயுடைய நகர்வு அப்படிங்கிறது இருக்கு. எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா மன ஆரோக்கியம். ஓவரா யோசிச்சு உங்களை நீங்களே அலட்டிக்கிறது, இந்த அமைப்புல ஏதாச்சும் பிரச்சனை வரும். கோப உணர்வு அதிகமா வரும். இது ரெண்டையும் நீங்க பராமரிச்சாலே ஹெல்த் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அஷ்டம சனியில வக்ர சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது ஓரளவுக்கு இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் இப்ப நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க தெரியும். என்ன பிரச்சனைங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை வக்ர சனி நமக்கு கொடுத்துரும். அதுக்கான நிவர்த்தியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கான மெடிசன்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான என்ன நிவர்த்தியோ அதை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். அதை நான் ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு கொஞ்சம் அடிக்கடி அலையிற அமைப்பு இது கொஞ்சம் இருக்கலாம். ஆனா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஹெல்த் ரெக்கவர் பண்ணுது. பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ரெக்கவர் பண்ணாதான் நமக்கு எல்லாமே நியூட்ரல் ஆகும். நல்ல சின்ன சின்ன அலைச்சல், சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் மருத்துவம் சார்ந்த வகையில. ஆனா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல கியூர் அப்படிங்கிறது கிடைக்குது. அதன் வகையில இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். சூரியன் ஆட்சியா இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது தலை, முகம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை வருது. ஹீட் ஆகி பாடி
பாடி ஹீட் ஆகி தலைமுடி கொட்டுறது, அதே போல வந்து நம்ம பாக்குறது தலைவலி பிரச்சனை வருது. சோ இது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில ட்ரபிள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம். எனவே இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து சுக்கிரன் 12ல, சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா 3-10க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 12ல தொழில் உத்தியோக நிமித்தமா நிறைய அலைச்சல் இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு இடத்துல இன்னொரு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச் பண்ணுவீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணுவீங்க அல்லது உத்தியோகத்தை இடமாற்றம் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் உங்களோட அதே கம்பெனில நீங்க இருந்தீங்கனாலும் உங்களோட அந்த கம்பெனிலேயே சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நீங்க சேஞ்ச் ஆவீங்க. நீங்க உட்கார்ற சீட்டாச்சும் மாறும். அந்த மாதிரியான சின்ன சின்ன மைனரான சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் அந்த மாதத்துல உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு பெரிய லெவல்ல இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி தொழில் உத்தியோகத்துல பெரிய அளவுல தொய்வு நிலை எல்லாம் எதுவும் இல்ல. அப்படியே ஆவரேஜா நகருது, மாற்றத்தை காமிக்குது. ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் ஒரு நிலையா இல்ல, அது வந்து ஒரு மாதிரி மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறிகளை காமிக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உத்தியோகம் தொழில்ல கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது காம்பினேஷன் வர்றதுனால ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சமாளிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பெரிய லெவல்ல பிரச்சனையோ குழப்பமோ இல்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரஷர் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்ணணும். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு கிரகத்துடைய அமைப்புகள்லாம் மேஜரா ட்ரபிள் கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்ல, பரவாயில்லங்கிற மாதிரியான அமைப்புல இருக்கு. அழியும் செவ்வாய் நல்ல இடங்கள் டிராவல் பண்றாரு. அது மாதிரி சூரியன் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் டிராவல் பண்றாரு. புதன் உச்சமாகிறாரு. இந்த அமைப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. உடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுங்கிற அமைப்பை காமிக்குது. ஃபேமிலி சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் சரியாகிற அமைப்பு வருது. பேச்சு வார்த்தைகள், கோபமான உணர்வு, இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் ஹெல்த் கூட உங்களுக்கு இந்த மாதத்துல சப்போர்ட் பண்ணுது, பெருசா ட்ரபிள் கொடுக்கல. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. உடைய கோபம், உடைய முடிவுகள், முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள், உடைய வார்த்தை, இதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.